வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பவிஸ் கிச்சனில் பிரெட் தோசை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, அதுக்கப்புறம் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கர்ட், 1 ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். உங்களுக்கு கீ ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் குக்கிங் ஆயில், நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக ப்ரெட்டில் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் சைட்ஸ்லலாம், அந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் மிடில் பார்ட் மட்டும்தான் வேணும். அதை மட்டும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ப்ரெட்டை நல்லா உதுத்துக்கிறேன். இதில் கர்டும் பச்சை மிளகாய் இஞ்சி மட்டும் போட்டு நான் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் தோசை. ஸோ நான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் மாவை அரைச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் தோசையில் இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த டைம்லேயே நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம ஆஃபீஸ் இல்லை காலேஜ் போகும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கும். இந்த மாதிரி டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது இமீடியட்டாகவும் செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ மாவு நல்லா கிளறியாச்சு. ப்ரெட்டில் ஆல்ரெடி நம்மளுக்கு சால்ட் இருக்கும். ஸோ சால்ட் ஆட் பண்ணும்போது நம்ம பார்த்து அதை ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆயிரும், சால்ட் ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிக்ஸை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி லைட்டாக ஊற்றுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக ஆயிரும். அதனால் நீங்கள் பார்த்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்ஸை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் 1 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக அரிசி மாவு ரெடி பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தோசை வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப கிறிஸ்பியாலாம் இருக்காது. இது பார்க்குறதுக்கு நல்லா பேன் கேக் மாதிரி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களாம் கண்டிப்பாக சாப்பிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தோசை வேகிறதுக்கு கம்மியான டைம் தான் எடுக்கும். ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் பெரிய பெரிய சைஸில் போட்டிங்கன்னா நல்லா குக் ஆகாது. ஸோ நீங்கள் ரொம்ப பீஸஸாக போடுங்க. ரொம்ப சின்ன பீஸஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை வேகிற டைம்லேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றி இதை தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா நம்ம கிளறிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்ற மாவு மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் தோசை ரெடி பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. இமீடியட்டாக நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டு உடனே நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்போயாவது தோசை சாப்பிட்ணும், இல்லை டிஃபன் பண்ணணும், இல்லை யாராவது நம்மளுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி தோசை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம தவா வச்சுட்டு அதில் கீ ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், கீ ஆப்ஷனல் தான். நீங்கள் கீ வேணான்னு நினச்சிங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, தோசை மாதிரி நல்லா தேய்க்க முடியாது. ஸோ நீங்கள் மாவு ஊற்றிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் மாதிரி வருதோ அங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் ஊற்றி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு.
பாருங்கள் தோசை பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம சுவையான பிரெட் தோசை ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பீட்சா மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணியாச்சு.